நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடகாவின் கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியது. அணையில் நீர் நிரம்பி வழிவதால் இரண்டாவது நாளாக வேறு வழியின்றி அணைக்கு வரும் 25,000 கன அடி உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் காவிரியில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விரைவில் அணை நிரம்பும் என நம்பப்படுகிறது. வினாடிக்கு 32,000 கன அடி நீர் வந்த போதும் தமிழ்நாட்டிற்கு 1,500 கன அடி நீர் மட்டுமே அணையில் இருந்து திறக்கப்படுகிறது. மேகதாது அணை திட்டம் விவகாரத்தில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் எந்த அனுமதியோ உத்தரவையோ பிறப்பிக்க கூடாது என்று தடை விதிக்க கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு முற்றிலும் தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தனது மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் முதல் நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்கிறார். தொடர்ந்து 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. முதலமைச்சர் விஜயின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியாகும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. கல்லூரி மாணவர்கள் மற்றும் குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளிட்டோர் பயன்பெறும் திட்டங்கள் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டில் அரசு பள்ளிகளில் பயின்று அரசு கல்லூரிகளில் உயர்கல்வி தொடரும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 8,000 ரூபாய் வழங்கும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படலாம் என தகவல் வெளியாக இருக்கிறது. முனைவர் பட்டம் வரை பயிலும் மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கடன் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நாட்டிலேயே முதல் முறையாக முழுமையான ஏஐ நகரம் அமைக்கும் திட்டத்தை தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 50,000 கோடி மதிப்பிலான மாநில முதலீட்டு நிதி அமைக்கும் திட்டமும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. காவிரி பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தாவேக அரசுக்கு நேரம் இல்லையா என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை காற்றில் பறக்க விடாமல் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றவர் விவசாயிகள் பிரச்சனையில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் திமுகவின் போராட்டங்கள் தொடரும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தாவேக அரசை கண்டித்து தஞ்சாவூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, தாவேக அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுவதில் காட்டும் அக்கறையை மக்கள் நலனிலும் காட்ட வேண்டும் என்றார். பள்ளிக்கூட கழிவறையை கூட ரீல்ஸுக்கான கண்டென்ட்டாக மாற்றிவிட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற இழிவான பேச்சுகளை தமிழ்நாட்டில் எந்த தாய்மார்களும் ஏற்க மாட்டார்கள் என்றும் அண்ணா உருவாக்கிய திமுகவை ஆபாசத்தின் அடையாளமாக உதயநிதி மாற்றிவிட்டதாகவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். காவிரி நீரின்றி பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஏக்கருக்கு 25,000 ரூபாயும் விலையில்லா மும்முனை மின்சாரத்தை 24 மணி நேரமும் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளித்த புதிய பதவிகளை ஏற்கப் போவதில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், CV சண்முகம், அன்பழகன் ஆகியோர் கூட்டாக அறிவித்துள்ளனர். தேர்தல் தோல்வி குறித்து ஆராய வேண்டும் என்றவர்கள் சசிகலா, TTV தினகரனை மீண்டும் சேர்த்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றனர். MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மாநில ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 13ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நீட்டை ஒழித்துவிட்டு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநில ஒதுக்கீட்டு இடங்களை நிரப்பும் உரிமை வேண்டும் என மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டாவிடம் தமிழ்நாடு அமைச்சர் அருண்ராஜ் 16 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார். கோரிக்கைகளை விரைவாகவும் சாதகமாகவும் பரிசீலிக்குமாறு மத்திய அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டதாக அருண்ராஜ் தெரிவித்தார். கிட்னி திருட்டு விவகாரத்தில் ஒரு சிலர் தவறு செய்திருப்பதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கிறார். தலைநகர் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அருண்ராஜ் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்.
தாவேக எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் கைதான சேதுராஜ் நரேசுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் இணைந்து சேதுராஜ் சதி செய்துள்ளதாக காவல்துறை தரப்பு வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதி ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இந்த வழக்கில் இதுவரை 5 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. ராஜினாமா செய்த முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா செய்தது தொடர்பாக விளக்கம் அளிக்க உள்ளனர். மரகதம் குமரவேல், சத்யபாமா, எஸ் ஜெயக்குமார் மற்றும் இசக்கி சுப்பையா உள்ளிட்டோர் இன்று சபாநாயகரை சந்திக்கின்றனர். விலைவாசியை கட்டுப்படுத்துதல், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழித்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றத்தை நோக்கி என்ற பெயரில் வரும் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபயண பிரச்சாரம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இதில் சிறு குறு தொழில்களை காப்பாற்றவும் வலியுறுத்தப்பட உள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணையை தொடங்கியிருக்கும் நிலையில் திடீர் திருப்பமாக இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் உள்ளே தள்ளிவிடுவதாக தொழிலதிபர் அகில்குமாரை மிரட்டி கடந்த ஓராண்டில் மட்டும் 40 லட்சம் ரூபாய் வரை பணம் பறித்த முகமது புகாரி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு கைது செய்யப்பட்டார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 இருந்து 38 அதிகரிக்கும் திருத்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மக்களவையில் நிறைவேறியது. 1956ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற சட்டத்தை மாற்றியமைக்கும் விதமாக மத்திய இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் மசோதாவை முன்மொழிந்தார். கூடுதல் நீதிபதிகளுக்கான ஆண்டு செலவு 10,57 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே அரிய கனிமங்கள் மற்றும் சுரங்க தொழில் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது குறித்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கட்டுமானம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் புதிய பாதையை நோக்கி பயணிக்க தயாராக உள்ளதாக ஜெய்சங்கர் கூறினார். டெல்லியில் போராடிய மாணவர்கள் தேச துரோகிகள் அல்ல, பாஜகவினர் தான் உண்மையான தேச துரோகிகள் என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடுமையாக சாடியிருக்கிறார். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய அவர் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது தடியடி நடத்தியதற்கும் பெல்லட் துப்பாக்கிகளால் சுட்டதற்கும் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கை முடித்து வைக்கப்படும் என வாய்மொழியாக உச்சநீதிமன்றம் உறுதியளித்துள்ளதை வரவேற்பதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. இருப்பினும் எழுத்துப்பூர்வமான உத்தரவுக்காக காத்திருப்பதாகவும் அக்கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் கூறியிருக்கிறார். ஜார்க்கண்டில் மாநில அளவில் நடத்தப்படும் ஜேபிஎஸ்சி மற்றும் ஜேஎஸ்எஸ்சி தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளை கண்டித்தும் தேர்வுகளை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கடந்த 10 நாட்களாக தலைநகர் ராஞ்சியில் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முறைகேடுகளை சிபிஐ விசாரிக்க வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பதாகைகளை ஏந்தியும் செல்போனில் டார்ச் அடித்துக் கொண்டும் பேரணியாக சென்றனர். பீகாரில் பங்கிப்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற ஜன்சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் இந்த வெற்றியின் மூலம் மக்கள் பாஜக தலைமைக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருப்பதாக கூறினார். இந்த தேர்தல் பீகார் மாநிலத்தை யார் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட தேர்தல் என அவர் கூறினார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, மதுரை, புதுவை மற்றும் காரைக்காலில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பிற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலோடு கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் பெய்த கனமழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். எழும்பூர், சேத்துப்பட்டு, அமைந்தகரை, அண்ணாநகர், சூளைமேடு, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் எரவணாசூர் கோட்டை, வடக்குறும்பூர், பாண்டூர், அரளி, ஆசனூர், எடைக்கல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கொட்டும் மழைக்கு மத்தியில் குடை பிடித்தபடியே மக்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்றடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவில் சேந்தமங்கலம், நன்னிலம், ஆண்டிப்பந்தல், பூந்தோட்டம், கங்கடாஞ்சேரி, சன்னாநல்லூர், மாங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. கனமழையின் காரணமாக குறுவை நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான மேல் ஆலத்தூர், நெல்லூர்பேட்டை, கொத்தக்குப்பம், கூடநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. தொடர்ந்து வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பரங்குன்றம் மலை தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் எந்த ஒரு தடை உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்ற நீதிபதிகள் வழக்கை முழுமையாக விசாரித்து அதன் பின்பே உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி வழக்கை ஒத்திவைத்தனர். பிற மாநிலங்களுக்கு கருங்கல், ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கனிமங்களை கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட 3 மாத தடையை நீக்க கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கனிமவள பயன்பாடு மற்றும் விற்பனையை முறைப்படுத்தும் நோக்கத்திற்காகவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த கால ஆட்சியில் கட்சி நிதி என்ற பெயரில் நடைபெற்ற ஊழலை தாங்கள் ஒழித்திருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஊழல் இல்லாத தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அனைத்து முதலீட்டாளர்களும் முன்வர வேண்டும் என்றும் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் உர உற்பத்தி மற்றும் விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த மத்திய அரசு வகுத்துள்ள திட்டம் என்ன என மக்களவையில் தயாநிதி மாறன் எம்பி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் உர விநியோக சங்கிலியின் சேமிப்பு அல்லது சரக்கு கையாளுதல் வசதிகளை நிறுவ அல்லது விரிவுபடுத்த திட்டமிட்டிருந்தால் அதன் விவரங்கள் என்ன என்பதை பற்றி வினவினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தரிசனம் செய்தும் தங்க தேர் எடுத்தும் வழிபாடு செய்தனர். பழனி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக சென்ற முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணி, CV சண்முகம், அன்பழகன் கோவிலில் வழிபாடு செய்தனர். தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை தொடர்பாக சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என அமைச்சர் ரமேஷ் கூறியிருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாராட்டக்கூடிய வகையில் சிறந்த ஒரு ஆட்சி நடந்து வருவதாக அவர் கூறினார். வேளாண் துறை பட்ஜெட் தொடர்பாக துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகளுடன் அமைச்சர் வினோத் ஆலோசனை மேற்கொண்டார். வரும் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் இறுதிக்கட்ட ஆலோசனை சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. ஏற்கனவே விவசாயிகளிடம் பட்ஜெட் தொடர்பாக கருத்து கேட்கப்பட்ட நிலையில் அதன் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய தாவேக ஊராட்சி மன்ற தலைவரை பதவியில் இருந்து நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். இச்சிப்புத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பத்மநாபன் மீது 23 குற்றச்சாட்டுகள் நிரூபணமானதால் மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதாக அரசு இதழில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதாக அரசு இதழில் அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸிக்கு அனுமதி அளிப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்கும் வரை அதற்கு அனுமதி கிடையாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. பைக் டாக்ஸிக்கு அனுமதி வழங்குவது குறித்து விரைவில் கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அறிவுறுத்திய நீதிமன்றம் அது குறித்த விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும்படி போக்குவரத்து துறை செயலருக்கு உத்தரவிட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் கொரசனாம்பட்டியில் செயல்படும் குவாரிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. 2024 கோபிநாத் என்பவர் கிராவல் மண் எடுக்க அனுமதி பெற்று சட்டவிரோதமாக செம்மண், கல் பாறைகளை வெட்டி எடுப்பதாகவும் இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாகவும் கூறி வெள்ளைச்சாமி என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். சிறைச்சாலைகளை ஆய்வு செய்ய ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆட்சியர் தலைமையில் அலுவல் சாரா உறுப்பினர்கள் குழு நியமிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டுள்ளதா என பதிலளிக்குமாறு தமிழ்நாடு அரசு தலைமை செயலாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என ஹென்றி திபேன் என்பவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். பணியில் இருக்கும்போது போக்குவரத்து போலீசார் மொபைல் போன் பயன்படுத்துவது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. பல சுற்றறிக்கைகள் பிறப்பித்தும் போக்குவரத்து போலீசாரிடம் விழிப்புணர்வு இல்லை என அதிருப்தி தெரிவித்த நீதிமன்றம் இந்த விவகாரத்தை போலீசார் தீவிரமாக கருத வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது.
சென்னை பெரியமேட்டில் வீட்டின் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து பெட்ரோல் வெடிகுண்டு வீசி சென்ற மர்ம நபர்கள் 3 பேர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பெரியமேடு NH சாலையில் உள்ள கடைவாணி என்பவரது வீட்டின் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பி சென்றிருக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே பள்ளி குடிநீர் தொட்டியில் இருந்து பிளாஸ்டிக் கவரில் மலக்கழிவுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கமாப்பட்டியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மலக்கழிவு இருந்த கவரில் எச்சரிக்கை துண்டு சீட்டு ஒன்றும் எழுதி போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இந்த செயலில் ஈடுபட்ட நபர் குறித்து விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 11வது கட்ட அகழாய்வில் ஒரே நாளில் புதிதாக 4 குழிகள் தோண்டப்பட்டு தீவிரமாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை தோண்டப்பட்ட 9 குழிகளில் குறிப்பிட்ட ஆழம் வரை பணிகள் நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் தமிழர்களின் பழங்கால நாகரீகத்தையும் கைவினை திறனையும் பறைசாற்றும் வகையில் ஏராளமான வரலாற்று சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே ரெட்டியப்பட்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனையில் 11,200 ரூபாய் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. ஆடிப்பெருக்கு சுபதினத்தை முன்னிட்டு பத்திரப்பதிவு அலுவலகங்களில் ஏராளமானோர் தங்கள் சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்த நிலையில் சோதனை நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பெரிய அருவி நீர்த்தேக்கம் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை மாவட்ட எல்லை பிரச்சனையை காரணம் காட்டி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முழுமையாக அகற்றவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். புனரமைப்பு பணிக்காக 2,60 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் பயனில்லாத நிலை இருப்பதாக வேதனை தெரிவித்தனர். கோவை மாவட்டம் குனியமுத்தூர் அருகே இரு குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் மூதாட்டியின் காதை கிழித்து தங்க கம்மல் மற்றும் சங்கிலியை பறித்து சென்றதாக பாதிக்கப்பட்டோர் புகார் தெரிவித்துள்ளனர். ஆஷா மற்றும் மதீனா குடும்பத்தாரிடையே ஏற்பட்ட தகராறின் போது ஆஷாவின் தாயார் மும்தாஜ் காதை கிழித்து தங்க கம்மல் மற்றும் சங்கிலியை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் சித்தையன்கோட்டையில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது பெற்றோர்கள் இடையே ஏற்பட்ட தகராறில் தடுக்கச் சென்றவர் உயிரிழந்தார். முகமது ரபி குழந்தைகள் விளையாடிய போது முத்துகிருஷ்ணன் மகன் மீது பெல்ட் விழுந்ததால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதை விலக்கிவிட்ட போது மயக்கமடைந்த சுந்தரவேல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை புழல் அருகே போக்சோ வழக்கில் குடும்பத்தினரை அழைத்து விசாரணை நடத்தியதால் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்தவர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் காவல்துறையினரோடு உறவினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் எதிர்த்தரப்பினர் பொய்யாக போக்சோ புகார் அளித்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஓடையில் மணல் அள்ளியதை தட்டி கேட்ட இருவரை தாக்கிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. கோமைப்பட்டி பகுதியில் உள்ள நல்லதங்கால் ஓடையில் சிலர் சட்டவிரோதமாக மணல் அள்ளியதை செல்லத்துறை மற்றும் விவசாயி ராஜாராம் தட்டி கேட்ட நிலையில் தாக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை சந்திப்பு பகுதியில் பழுதடைந்து நின்ற அரசு பேருந்தை பயணிகள் இறங்கி தள்ளி சென்ற வீடியோ வெளியாக இருக்கிறது. பேருந்து திடீரென பழுதடைந்து நடு ரோட்டில் நின்ற நிலையில் நடத்துனர் மற்றும் பேருந்தில் பயணித்த பயணிகள் இறங்கி பேருந்தை தள்ளி சாலையோரமாக கொண்டு சென்றனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு வைகை நதியை போற்றும் விதமாகவும் வைகை ஆற்றை பாதுகாப்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மகா ஆரத்தி நிகழ்வு நடைபெற்றது. இதில் வைகை நதிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தவறான கண் அறுவை சிகிச்சையால் பார்வை பறிபோனதாக பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்திருக்கிறார். கண்ணில் புரை இருந்ததால் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்த நிலையில் 1 மாதத்திற்கு பிறகு கண் பார்வை சரியாக தெரியவில்லை என பாதிக்கப்பட்ட நாகலட்சுமி வேதனை தெரிவித்திருக்கிறார். மதுரையில் வீத லீடர்ஸ் அமைப்பின் சார்பாக தூய்மை பணிகளை மேற்கொண்ட தொண்டர்கள் குப்பை பைகளை ஆற்று கரைகளிலேயே போட்டு சென்றது அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. வைகை ஆற்று பகுதியில் வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்ட தூய்மை பணியின் போது குப்பைகளை பாலித்தீன் பைகளில் வைத்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பேரூராட்சியின் 2வது வார்டு கவுன்சிலர் கலைச்செல்வி அரசு ஒப்பந்த பணிகளுக்கு பல லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டது தொடர்பாக பேசும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கவுன்சிலர் கலைச்செல்வி கமிஷன் தொகை கவுன்சிலர்களுக்கிடையே எவ்வாறு பிரித்து கொடுக்கப்பட்டது என்பது பற்றி பேசியது பதிவாகியுள்ளது.
சிங்கம்புணரி அருகே காமாட்சி பரமேஸ்வரி கோவிலில் நடந்த ஆடித்திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் வேட்டையன்பட்டியில் உள்ள காமாட்சி பரமேஸ்வரி கோவிலில் ஆடித்திருவிழா கடந்த ஜூலை 25ஆம் தேதி காப்பு கட்டுதலோடு தொடங்கியது. 5ஆம் நாள் விழாவில் ஊஞ்சல் உற்சவம், பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே பட்டப்பகலில் இளைஞர் ஒருவர் 4 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்த சொரிமுத்து என்ற இளைஞர் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அவரை வெட்டி கொலை செய்ததாக தெரிகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏரிக்கொடி அருகே பைக் வீலிங்கில் ஈடுபட்ட இளைஞர்கள் நிலை தடுமாறி சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. அதிபெரம்பலூரைச் சேர்ந்த அஸ்வின், அபி ஆகிய 2 இளைஞர்கள் நாட்ராம்பள்ளி பேருந்து நிலையம் நோக்கி பைக்கில் வேகமாக சென்றபோது ஏரிக்கொடி அருகே சாலை தடுப்பில் மோதினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உடல்நலக்குறைவால் உயிரிழந்த குழந்தையின் உடலை அடக்கம் செய்ய மயானத்தில் இடம் தர மறுத்ததால் சடலத்தை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து கலைக்கூத்து தொழில் செய்யும் மக்கள் போராட்டம் நடத்தினர். மயானத்திற்கு இடம் ஒதுக்கி தரக்கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என சன்னதிக்குளம் பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இறுதிச் சடங்கிற்கு கூட யாரையும் வரவிடாத அளவுக்கு தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக ஒரு குடும்பத்தினர் கண்ணீர் மல்க ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். முனியன்வலசை பகுதியைச் சேர்ந்த பிரபாகரின் 2.5 சென்ட் நிலத்தில் திமுக கவுன்சிலர் ஆறுமுகம் சாலை போடும் பணியை ஆரம்பித்ததாகவும் அதற்கு எதிராக பிரபாகர் வழக்கு தொடுத்ததால் பிரபாகரனின் குடும்பத்தையே ஒதுக்கி வைத்ததாக தெரிகிறது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே வீட்டை ஜப்தி செய்ய வந்த ஈக்விடாஸ் வங்கி அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2021-23ஆம் ஆண்டு வரை மணிகண்டன் என்பவர் ஈக்விடாஸ் வங்கியில் இருந்து 13 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் நீண்ட மாதங்களாக வட்டி கட்டாத நிலையில் வங்கி அதிகாரிகள் வீட்டை ஜப்தி செய்ய வந்தபோது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. சென்னை கோரடி பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் திருவேற்காடு நகராட்சி அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இங்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தால் அயனம்பாக்கம் ஏரி மாசடையும், துர்நாற்றம் வீசும் என கூறி பொதுமக்கள் இந்த திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே சுடுகாட்டிற்கு செல்ல பாதை வசதி கேட்டு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதியம்புத்தூர் திருச்சிற்றம்பலம் குளத்துக்கரையில் 10 சமுதாய மக்கள் பயன்படுத்தும் சுடுகாடு மற்றும் இடுகாடு அமைந்திருக்கிறது. இங்கு சாலை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வேளச்சேரி பிரதான சாலையில் உள்ள 750 சதுர அடி இடத்தை விற்பனை செய்வதாக கூறி 57 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக வேளச்சேரி போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இடத்தின் உரிமையாளரான லிங்கப்பெருமாள் 57 லட்சம் ரூபாய் முன்பணமாக பெற்றுக்கொண்டு இடத்தின் ஆவணங்களை தராமல் பிரபல ரவுடிகளின் பெயரை சொல்லி மிரட்டுவதாக ராகுல்குமார் புகார் அளித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் வீரராகவபுரம் கிராமத்தில் இறந்தவர்களின் சடலங்களை புதைக்க சுடுகாடு இல்லாமல் அவதிப்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்கு இறந்தவர்களின் சடலங்களை ஏரி கால்வாயில் புதைத்தும் எரித்தும் வந்த நிலையில் தற்போது மழைநீர் ஏரிக்கு செல்லும் வகையில் கால்வாயை சீரமைத்ததால் புதைக்கவோ எரிக்கவோ சுடுகாடு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் அம்மன்பேட்டையில் உள்ள கொள்முதல் நிலையத்தில் கடந்த ஒரு வாரமாக நெல் கொள்முதல் செய்யப்படாததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சோழபுரம் வேப்பத்தூர் சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் நெல் கொள்முதல் செய்ய விரைவில் ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளித்ததால் மறியல் கைவிடப்பட்டது. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருந்தகத்தின் தற்காலிக பணியாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பணியாளர் பிரேம்குமார் மருந்தகத்தில் இருந்து தூக்க மாத்திரைகளை திருடி போதைக்காக தனது நண்பரான திருச்சியைச் சேர்ந்த அப்துல் அஜீஸ் 17 வயது சிறுவன் ஆகியோருக்கு விற்பனை செய்ய முயன்றபோது போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். சென்னை மணலி அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 7 பேரை கைது செய்தனர். ஒடிசாவில் இருந்து ரயில் மூலமாக கடத்தி வந்து சாத்தாங்காடு பகுதியில் விற்பனை செய்ய முயன்றதாக ரவிராஜ், ஷேக் சல்மான், சரவணன், சுரேந்தர், புருஷோத்தமன், கோகுல், தருண் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர்
கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே நோயாளிகள் சென்ற ஆம்புலன்ஸை வழிமறித்து கண்ணாடியை உடைத்ததோடு ஓட்டுநரையும் செவிலியரையும் தாக்கிய 7 பேரை போலீசார் கைது செய்தனர். காணங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இரு தரப்பினர் மோதிக்கொண்ட நிலையில் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பினரை ஏற்றி சென்ற ஆம்புலன்ஸை வழிமறித்து மற்றொரு தரப்பினர் தாக்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே திருமங்கலம் பகுதியில் மது போதையில் கத்தியை காட்டி மிரட்டிய வடமாநில இளைஞரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். மதுபான கடையில் மது அருந்திவிட்டு போதை தலைக்கேறிய நிலையில் ஆட்டோவில் சென்ற இளைஞன் திடீரென ஆட்டோவில் இருந்து இறங்கி கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் தேசூரில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அமைக்க வலியுறுத்தி அப்பகுதி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெள்ளார் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து தேசூரை பிரித்து தனி ஒன்றியமாக அறிவிக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிலத்தில் அலுவலக கட்டடம் அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூந்தமல்லி நகராட்சியில் குடிநீர் குழாய் அமைத்தல், மழைநீர் வடிகால் வாய்க்கால் தூர்வாறுதல் உள்ளிட்ட அடிப்படை பணிகளுக்காக 4,35,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்திற்கு நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் தலைமை வகிக்க கவுன்சிலர்கள் அசோக்குமார், பூவை ஜேம்ஸ் உள்ளிட்டோர் வார்டில் உள்ள குறைகள் குறித்து பேசினர். சென்னை ஈசிஆரில் 2 வீலர் மீது கார் உரசியதில் பலத்த காயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பாலவாக்கம் பகுதியைச் சேர்ந்த முகமது ரஃபியா நீலாங்கரையில் இருந்து திருவான்மியூர் நோக்கி 2 வீலரில் சென்றபோது பாண்டிச்சேரி பதிவு எண் கொண்ட ஸ்விஃப்ட் கார் மோதியது தூக்கி வீசப்பட்டு காயமடைந்ததில் காது மற்றும் மூக்கில் ரத்தம் வந்தது. தூத்துக்குடியில் பிரபல பேக்கரியில் கெட்டுப்போன கேக் விற்பனை செய்ததாகவும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்துள்ளார். விவிடி சிக்னல் அருகே உள்ள பிளாக் ஃபாரஸ்ட் பேக்கரியில் எழில் நகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் குருராஜ் வாங்கிய கேக்கில் துர்நாற்றம் வீசியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குமாரகோவிலில் ஐடி ஊழியர் வீட்டில் 20 சவரன் நகைகளை திருடிய வீட்டு பணிப்பெண்ணையும் உடந்தையாக இருந்த கூலி தொழிலாளியையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் 14 சவரன் நகைகளையும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் மீட்டனர். ஐடி ஊழியர் முகேஷ் நிதின் படுத்த படுக்கையாக இருக்கும் தனது பாட்டியை பராமரிப்பதற்காக குமாரபுரம் பகுதியைச் சேர்ந்த சுகி என்பவரை நியமித்திருந்தார். பதவி நீக்கம் செய்யப்பட்ட வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருந்து அரசியல் கருத்துக்கள் பேசுவதை தடுக்குமாறு வங்கதேசம் வலியுறுத்தியிருக்கிறது. ஷேக் ஹசீனாவின் கருத்துக்கள் இருதரப்பு உறவுகளில் விரிசலை உருவாக்கும் அபாயம் உள்ளதாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதியில் கடந்த 2 நாட்களாக அதி கனமழை பெய்து வருவதால் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு, மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது. மகாபலி, கரணை மற்றும் கழுவு ஆகிய ஆறுகளில் அபாய கட்டத்தை விட அதிகமாக நீர்மட்டம் உயர்ந்திருப்பதால் மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஈரான் நம்ப முடியாத அளவிற்கு இரட்டை வேடம் போடுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். ஈரானின் நிலைப்பாடு எதுவாக இருந்தாலும் அந்த நாட்டின் நீண்டகால பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் அமெரிக்கா ஈடுபட்டு வருவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். ஏஐ தொழில்நுட்பத்தில் மேம்படுத்தப்பட்ட கோச்சடையான் படத்தை வெளியிட தடை விதிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோச்சடையான் பட தயாரிப்புக்காக அபிசர் சந்த் நகர் என்பவரிடம் படத்தை தயாரித்த மீடியா ஒன் குளோபல் என்டர்டெயின்மெண்ட் நிறுவன இயக்குனர் முரளி மனோகர் வாங்கிய 10 கோடி ரூபாயை திருப்பித் தராததால் வழக்கு தொடரப்பட்டது. நடிகர் அஜித்குமாரின் ரேசிங் வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ள கிளாடியேட்டர்ஸ் ஆவணப்படத்தின் புதிய போஸ்டர் வெளியாகியுள்ளது. அஜித் பந்தய களத்தில் எதிர்கொண்ட சவால்களை மையமாக கொண்டு 90 நிமிட ஆவணப்படம் உருவாகியுள்ளது. இந்த ஆவணப்படத்தை ஏஎல் விஜய் இயக்க ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். நடிகர் சூர்யா நடித்துள்ள விஸ்வநாதன் சன்ஸ் திரைப்படத்தின் 3வது பாடலான தி ஒன் ரூல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக உள்ளது. நடிகர் ஜீவா நடித்துள்ள தகப்பன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி வரவேற்பை பெற்றிருக்கிறது. ரா வெங்கட் இயக்கத்தில் லார்க் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிப்பில் இந்த திரைப்படம் உருவாகி வருகிறது. இந்த படம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இந்த படத்தில் தேசிய விருது பெற்ற நடிகை ரசிஜா விஜயன் கதாநாயகியாக இணைந்திருக்கிறார்.
நடிகர் அருள்நிதி முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள டிமாண்டி காலனி 3 திரைப்படத்தின் ரத்த தத்தா பாடல் வெளியாகி வரவேற்பை பெற்றிருக்கிறது. அஜய் ஆர் ஞானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், குரு சோமசுந்தரம், மீனாட்சி கோவிந்தராஜன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். 3வது பாகத்திற்கு சாம் CS இசையமைத்திருக்கிறார். நடிகர் அதர்வா நடிப்பில் வெளியான இதய முரளி திரைப்படம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி மொழிகளில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படம் ஜூலை 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. நடிகர்கள் ஃபகத் ஃபாசில், பிரீத்தி முகுந்தன், கயாடு லோகர் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். எட்டு அணிகள் பங்கேற்கும் 10வது TNPL கிரிக்கெட் போட்டி திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் இன்று தொடங்குகிறது. முதலாவது ஆட்டத்தில் திருப்பூர் தமிழன்ஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. 2 கட்டங்களாக நடைபெறும் தொடரில் முதல் கட்ட போட்டிகள் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விராட் கோலி போன்ற வீரர்கள் கிரிக்கெட்டுக்கு அவசியம் என்று முன்னாள் சர்வதேச கிரிக்கெட் நடுவர் அனில் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். சில நேரங்களில் விராட் கோலி ஆக்ரோஷமாக நடந்து கொள்வார் என்றும், ஆனால் தாங்கள் சரியாக இருந்தால் அதை மனதார பாராட்டவும் செய்வார் என நடுவர் அனில் சௌத்ரி கூறினார். குஜராத் டைட்டன்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஆஷிஷ் நெக்ரா தான் சந்தித்ததிலேயே மிகச்சிறந்த கிரிக்கெட் மூளை கொண்டவர் என இங்கிலாந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் மொயின் அலி புகழாரம் சூட்டியிருக்கிறார். கிரிக்கெட் அறிவு என்று வரும்போது அவர் பேசுவது அனைத்தும் தெளிவான புரிதலோடு இருக்கும் என்றார். தென்னாப்பிரிக்க வீரர் எய்டன் மார்க்ரம் அடுத்த ஆண்டு IPL தொடரில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட உள்ளதாக வெளியான தகவலை மறுத்திருக்கிறார். நடப்பாண்டு IPL தொடருக்கு பிறகு லக்னோ அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகிய ரிஷப் பந்த் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ட்ரேட் செய்யப்பட்டார். அடுத்த மாதம் இந்தியாவில் நடைபெறவுள்ள பல்வகை கிரிக்கெட் தொடருக்கான ஆஸ்திரேலிய 19 வயதுக்குட்பட்டோர் ஆண்கள் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நீல் பட்டேல் இடம் பிடித்திருக்கிறார். 16 பேர் கொண்ட இந்த அணி 3 ஒருநாள் போட்டிகளிலும் 2 4 நாள் போட்டிகளிலும் விளையாட உள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள காமாட்சி பரமேஸ்வரி அம்மன் கோயில் திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. பூஜையில் 108 திருவிளக்கு மந்திரங்கள் முழங்க பெண்கள் தாங்கள் எடுத்து வந்த குத்து விளக்குகளை அலங்கரித்து தீபம் ஏற்றிய பின்னர் மஞ்சள் பொடியால் விநாயகர் செய்து அதற்கு பூஜை செய்து அம்மனை வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே உள்ள பச்சையம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி விரதமிருந்து புனித நீராடிய திரளான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றி அம்மனை வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள பிடாரியம்மன் கோவிலில் ஆண்கள் மட்டும் பாலை எடுக்கும் வினோத விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள பிடாரியம்மன் கோவிலில் ஆண்கள் மட்டும் பாலை எடுக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. விழாவில் தென்னம்பாலை மற்றும் நெல்லை குடங்களில் வைத்து தலையில் சுமந்தவாறு கோயிலை வலம் வந்த ஆண்கள் பின்னர் அவற்றை அம்மனுக்கு படைத்து விவசாயம் செழிக்க வேண்டி வழிபாடு செய்தனர்.